ஹலோ இதயங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது சீரியல் எடிட்ஸாக வந்துட்டு இருந்த சேனலில் திடீர்னு புதுசாக டாபிக் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆக்சுவலி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நிறையா டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் பண்ணணும், நிறையா ஹியூமன் எமோஷன்ஸையும் அஃபெக்ஷன் பிட்வீன் பீப்புள், ஹியூமன் மனசை பொறுத்தது, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா கொடுக்கணும்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பட் என்னோடய 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் தேங்க் பண்ணுற போஸ்ட்டில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் தட் எனக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் ஃபார் பீப்புள் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அண்ட் அதுதான் இந்த வேர்ல்டோட ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்குன்றதை நான் எப்போவுமே நம்பியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய சேனலோட பேர் கூட வைப் வித் ஹார்ட்ஸ் தான். ஏன்னா ஹார்ட்டோட எமோஷன்ஸ் அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஹார்ட்லேருந்து தான் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப வேல்யூபிளாக நான் பார்க்குறனால தான் நான் சேனலோட பேரே நான் அதாக தான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ எப்போவுமே அதை நான் நம்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூபிளான ஹியூமன் எமோஷன்ஸுன்ற விஷயத்துக்கு நமக்குள்ளே கொடுத்து படைச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக தான் நான் எப்போவுமே அதை அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கூட இந்த சீரியல்ஸ்லாம் நான் ஆக்சுவலி மோஸ்ட்லி சீரியல் பார்க்குற பர்சனே கிடையாது. பட் இந்த ஒரு சீரியல் பார்த்து நான் இதில் ரொம்ப கனெக்ட் ஆகி அதுக்காக எடிட்லாம் பண்ணது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் யூடியூப் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எமோஷன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கனால தான் அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் டாபிக் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், மை கீ டேக்அவேஸ் ஃப்ரம் 2024 அதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இதை நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட Jan 15 ஆயிடுச்சு. நான் நியூ இயர் அன்றைக்கி இதை போடணும்னு நினச்சேன். பட் பண்ண முடியல. போடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு இன்றைக்கி எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கீ டேக்அவேஸ் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய டேக்அவேயாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பர்சனை பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மொத்தத்தையும் அவங்கக்கிட்ட காட்டணும், அவங்களே சஃபகேட் ஆக்குற அளவுக்கு நம்ம காட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் ஒரு பழக பாலும் புளிக்கும்னா ஓவராக ஒரு ஸ்வீட் நம்ம சாப்பிட்றோம்னாலே ஓவராக சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தகட்டிடும் இல்லையா? ஸோ அது ஓவர் லவ் காட்டும் போதும் அது ரொம்ப அவங்களுக்கு சஃபகேஷனாக தான் இருக்குன்றத நான் ரொம்பவே பெரிய கீ டேக்காகவே எடுத்துக்கிட்டேன். நமக்கு உங்களை பிடிக்கும்னா பிடிக்கும், அது எவ்வளோ பிடிக்குன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்குமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பேசுவோம், டயலாக்லாம். பட் அந்த பர்சனுக்கே தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றத நான் ரொம்பவே அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க சிஸ்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அது ரொம்பவே அப்ளிகபிள் ஆகும். மேபி எக்ஸப்ஷனல் பேரண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்னா, நம்ம க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்கவங்க, எஸ்பெஷலி நம்ம பேரண்ட்ஸ் இல்லை நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லவ்வை கூட சஃபகேஷனாக ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம ட்ரூ செல்ஃபை காமிச்சா போதும், நம்ம உண்மையாக அவங்கக்கிட்ட மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத நான் ரொம்பவே ஆழமாக இந்த வருஷம் கற்றுக்கிட்டேன். போன வருஷம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணும், இது என்னோடய தேவை, இது எனக்கு தேவையில்லை, இதுதான் நான் பண்ண போகிறேன்றதுல தெளிவாக இருக்கணும். அண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அப்படின்றதுல நோ அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத ரொம்பவே ஆழமாக இந்த வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் அது ஒரு கட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு மன வலியை கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த வருஷம் நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். இல்லை இது எனக்கு வேணான்னா இது எனக்கு வேணாம், இது என்னால் பண்ண முடியாதுன்னா இது என்னால் பண்ண முடியாது, இது எனக்கு இதுதான், இது எனக்கு போதும், இதுக்கு மேலே எனக்கு இது தேவையில்லை அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லணும். அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இது எனக்கு பிடிக்கலனாலும் அது எனக்கு பிடிக்கல தான் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லிடணும் அப்படின்றதையும் இந்த வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட தேவை, நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது நமக்கு வேணுமா வேணாமான்னு எடுக்கிற டெசிஷன்ஸ் எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு தேவைப்படுற திங்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து, போடுற ட்ரெஸ்லேருந்து, பழகிற ஆட்கள்லேருந்து,
கற்றுக்கிற விஷயத்துலேருந்து இப்போ கற்றுக்கிற ஒரு விஷயம்னா அது உனக்கு தேவையா இல்லையான்றது கூட நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் இந்த வருஷம் ரொம்பவே ஆழமாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப செல்ஃப் அவேர்னஸ் எவ்வளோ முக்கியம், நம்ம யார் அப்படின்றத முதல்ல நமக்கு தெரியணும் அப்படின்றதையும் நான் ரொம்பவே நான் எனக்கு அப்படியே ரொம்ப வயசெல்லாம் இல்லை, நானும் சின்ன பொண்ணு தான். பட் ஆனால் இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய வயசு இதுதான் அப்படின்றதே எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ 20 to 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏஜ். அந்த ஏஜ்குள்ளே நான் இதெல்லாம் கற்றுக்கிறேன். இதெல்லாம் இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுற ஏஜ் போல். அது இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த ஏஜில் அது ரியலைஸ் பண்ணிட்டேன், கரெக்டான ஏஜில் ரியலைஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அது நமக்கு என்ன வேணுங்கிறத நமக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு மட்டும்தான் அது தெரியவும் செய்யும். நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அது நமக்கு மட்டும் தெரிஞ்சாலுமே அது போதும் தான். மற்றவங்க யாருக்குமே அது தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு மட்டும்தான் அது தெரியவும் செய்யும். நம்மளுக்கு என்ன வேணுன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம அதை ரொம்ப பார்த்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் ஜாக்கிரதையாக. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், இந்த நோ சொல்கிற விஷயத்தையே நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். பவுண்ட்ரி செட் பண்ணணும். இந்த பர்சன் கூட நான் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம அப்படி பார்த்து பழக முடியாது தான். பட் அது ஒரு பட்சத்தில் உங்களையே அஃபெக்ட் பண்ணுறதுன்றப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எந்த லெவலில் வேணாலும் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ பவுண்ட்ரி வந்து செட் பண்ணுறது இதில் உங்களுக்கு இந்த பர்சனோட இவ்வளோ தான் வேணுன்றப்போ அந்த பவுண்ட்ரியை செட் பண்ண முடியிறப்போ, அந்த பர்சனுக்கு நம்ம இவ்வளோ தான் தேவை அப்படின்னு நமக்கு தெரியிறப்போ நம்மளும் அந்த பவுண்ட்ரிக்கு அந்த பக்கம் இருக்கணும். அதுவும் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் டிஸ்டன்ஸ் ஆகுது இல்லை வேறு மாதிரி மாறிடுச்சுன்னா அது பழைய மாதிரி மாறவே மாறாது. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அது பழைய மாதிரி மாறவே மாறாது அப்படின்றத ரொம்பவே ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வருஷத்தில். ஸோ அது வந்து தப்பும் கிடையாது, அது யாரோட தப்புமே கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு கிடையாது. அதுதான் நேச்சரே. அது ஒரு விஷயம் மாறிடுச்சுன்னா அது பழைய மாதிரி மாறாதுன்றது இயற்கையாகவே அது அப்படி தான் இருக்குது. ஸோ அதை விட மாதிரி நல்ல விதமாக கூட மாறலாம். பட் பழைய மாதிரி மாறவே மாறாது. அது வந்து எனக்கு ரொம்பவே ஆழமாக புரிஞ்சுது. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டேன். 2024 வந்து எனக்கு ரொம்ப பெரிய நிறையா லெசன்ஸ் வந்து ஆக்சுவலி போன வருஷம் 2023 முடியும் போதெல்லாம் இப்போலாம் நான் யோசிச்சதே இல்லை. இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிலாம். ஒருவேளை இந்த வயசில் தான் அதெல்லாம் யோசிக்க தோணுமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் தான் நான் அப்போல்லாம் யோசிச்சு இதெல்லாம் நான் எழுதி தான் வேறு வச்சுருந்தேன் என்னோடய பர்சனல் டைரியில். ஸோ அதனால தான் இவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இனி வருஷம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.